மூலமாக, யூடியூப் மூலமாக, இன்னும் அநேக காரியம் மூலமாய் பார்க்கிற இந்த தேவ செய்தியை பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து அன்பான நாமத்தில் இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை தெரிவித்து சோத்திரத்தோடு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14 வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அவளே பெயரிடுவார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். ஒரு கன்னிகை. உலகம் சரித்திரம் கன்னிகை கர்ப்பவதியாக முடியாது. ஆனால் வசனம் சொல்கிறது ஒரு அடையாளம். இதோ உங்களுக்கு ஒரு அடையாளமாக இந்த 2020வது வருஷ கிறிஸ்துமஸ்லயே கர்த்தருக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் காண்பிக்கப்படுகிறார். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அடையாளம். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பேர். அவளே பெயரிடுவார். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23. அவன் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். பெயரிடுவார்கள். அநேக கன்னிகைகள் பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யாரு நம்மோடு இருக்கிறது? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்ப இந்த கன்னிகையோடு கர்த்தரித்தார். இன்றைக்கு ஒரு கன்னிகை ஒரு குமாரனை. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் எல்லாரும் கன்னிகைகளாய் இருக்கிறோம் என்று வேதப்படி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். திருமணமாகி இருக்கலாம், குழந்தைகள் பெற்றெடுத்திருக்கலாம், புருஷனை அறிந்திருக்கலாம், மனைவி அறிந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது கன்னிகை ஒரு அடையாளத்தை காணப்படுகிறார். கன்னிகை இயேசு உங்களோடு இருக்க நீங்கள் காணப்படுகிறீர்கள். எருசலேம் ஜெப சபை இன்னைக்கு கேட்கிற அனைவரும் நம் கன்னித்தன்மையோடு இருக்கிறோம் என்கிறதை வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் இருப்பீர்கள். நிச்சயம் நீங்கள் ஒரு கன்னிகையா தான் இங்கிருந்து நீங்கள் புறப்பட்டு போக போகிறீர்கள். நீங்கள் சின்ன மூளையிலே தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை, அந்தரங்க சம்பூரணத்தை நம்ம ஞானத்தில் கொண்டு வர முடியாது. ஒரு மனுஷ சிப்பு, ஒரு சின்ன போன்ல ஒரே ஒரு நம்ம பேசுறது அன்னைக்கு ரெக்கார்டிங் பண்ணி போட்டு காட்டுறாங்க. நம்ம நான் பேசுறப்பா நீங்க பேசிருக்கீங்கப்பா ரெக்கார்டிங். அப்போ நம்ம எல்லாத்தையும் கத்த ரெக்கார்டிங் பண்ணி இருக்கிறார். நம்ம நினைச்சோம் அந்த நாட்கள்லாம் எப்படி இதெல்லாம் இவ்வளோ கோடி மக்களை நியாயம் இருக்க முடியுமா? உன்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் கத்த ஒரு சின்ன சிப்பி மனுஷ கண்டுபிடிச்சது. இவ்வளோண்டு சிம் கார்டு ஆச்சு, இவ்வளோண்டு மெமரி கார்டு ஆச்சு. கத்தரிக்க கடுகளவு மெமரி கார்டு இருக்கும் நினைக்கிறேன். ஒவ்வொருத்துக்கும் ஒரு கடுகு படம் இருக்கும், போட்டு காட்டுவா எப்படி நடந்துக்கிறப்பா. ஆகையினாலே ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றார்.
நாம் எப்படிப்பட்ட கன்னிகையாய் இருக்கிறோம் என்கிறதை நான் சொல்லி உங்களுக்கு விவரிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அதற்குன்பாக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36, 37. 2ஆம் அதிகாரம் 36, 37. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் அவள் கன்னி பிரயாணத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் 7 வருஷமே புருஷனோடு வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். கவனிங்கள், 84 வயதான் அந்த காலத்தில் எல்லாம் நமக்கு தெரிந்த அப்பா அம்மாவை கேட்டு பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு கல்யாணம் ஆகும் போது 30-35 இருக்கும். அம்மா வயசை பார்த்தா 10-12 கட்டுவாங்க. 15 வயசு 17 வயசு வித்தியாசம் இருக்கும். 20 வயசுக்குள்ள வித்தியாசம். அவருக்கு 60 வயசு இருக்கும். வயசானவர் எவ்வளவு ஜோடி கட்டுவார்? 20 வயசு கொண்ட கட்டி இருப்பார். அந்த காலத்து அப்படி. ஆனா வசனம் சொல்கிறது, ஆசேருடைய இந்த குடும்ப பைபிள்ல போடப்பட்டிருக்கு. புருஷன் இருக்கும் பொழுது அவன் வாழ்ந்த வாழ்க்கை 7 வருஷம் தானா. அதுக்கு பிறகு புருஷன் இருந்திருக்கிறார். தன்னுடைய கன்னிமை போல ஆலயத்திலேயே இருந்து அவர் மறித்த படம் 84 வயதுக்கு ஆலயத்திலே சோதரித்து ஆலயம் அவருடைய கன்னிகையாவே வாழ்ந்து புருஷன் இருந்தும் புருஷன் இல்லாத போல, மனைவி இருந்தும் மனைவி இல்லாத போல வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற வசனத்தில் பாருங்கள். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 8-9. ராஜஸ்திரீகள் 60 பேரும். உன்னத பாட்டு கவனியுங்கள், 6ஆம் அதிகாரம் 8-9. ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு. கன்னியருக்கு தொகையில்லை. கன்னியர்களுக்கோ தொகையே இல்லை. கன்னியர்களுக்கு தொகையே இல்லை. கன்னியர்களுக்கு தேவப்பிள்ளையே, கன்னியருக்கு தொகை இல்லை. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை. அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்திரீகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். கன்னியர்கள் அநேகர், ராஜஸ்திரீகளும் மறுமனையாட்டிகளும் படித்தவர்களும் பட்டதாரிகளும் ராஜாக்களும் இந்த கன்னியர்களை போற்றக்கூடிய அளவுக்கு அந்த தேவன் கன்னிகளாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஆகையினாலே இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, புத்தியுள்ள கன்னிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, புத்தி இல்லாத கன்னிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் தியானிக்காதபடிக்கு ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றார். எப்படிப்பட்ட கன்னிகை! அந்த கன்னிகையினாலே அவள் பெற்ற நன்மைகள் என்ன என்று ஒரு 5 கன்னிகளை குறித்து சொல்லி அந்த கன்னிகளுக்குள் இருந்த சந்தர்ப்பத்தை சொல்வேன். ஆனால் நீங்களும் கன்னியர்களாக இருக்கிறீர்கள் என்கிறதை உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. முதலாவதாக ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்த பெண் ஆதியாகமம் 16, 20, 21. அந்த பெண்
அந்த பெண் மகாரூபவதியும் மகாரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தால், எப்படிப்பட்ட கன்னிகை? புருஷனை அறியாத கன்னிகை. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனையாகி. எந்த கன்னிகை? புருஷனை அறியாத ஒரு கன்னிகை. அவள் துறவில் இறங்கி துறவிலே இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். சீக்கிரமாய் தன் குடத்தை தண்ணீர் தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் கொண்டு வர துறவண்டையிலே ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். கவனியுங்கள், இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ரெபெக்கா எலியாசாருடைய காரியங்கள். அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான், என்னுடைய எஜமானாகி ஈசாக்கு பெண் கொள்வதற்கு ஒரு கன்னிகை வர வேண்டும். அப்படி சித்தம் என்ன? நான் தண்ணி குழப்ப குடிக்கோ, எனக்கு கொடுத்தது மாத்திரம் இல்லாம எனக்கு ஒரு ஒட்டகம் அல்ல, 10 ஒட்டகங்கள். ஒட்டகம் தண்ணி குடிக்கிறத பார்த்து இருக்கிறீங்களா? நம்ம சும்மா கொஞ்சம் தண்ணி குடிச்சா கேட்பாங்க, இப்ப ஒட்டகம் கூட குடிச்சிருக்கு பாரு தண்ணி. ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்த்தால். நான் சொல்லுகிறேன், புருஷனை அறியாத கன்னிகை என்ற அவளை எப்படி அவன் கண்டுபிடித்தான்னா, அவளுக்கு இருந்த உற்சாகம், தேவனில் இருந்த உற்சாகத்தினாலே அவள் புருஷனை அறியாத கன்னி என்கிற பெயரை பெற்றாள். இன்னைக்கு ஆண்டவருடைய காரியத்திலே நம் உற்சாகமாய் காணும். உனக்கும் தண்ணீர் வார்ப்பேன், உடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்ப்பேன் என்று சொல்லி உற்சாகத்தோடு தண்ணீரை வாரி வாரி மொண்டு மொண்டு ஒட்டங்களுக்கெல்லாம் வார்த்தான். வசனம் சொல்கிறது, எலியாசார் அந்த காரியத்தை கண்டு பிரமித்து ஆச்சரியப்பட்டு மௌனமாய் அமைதியாய். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய காரியத்திலே நீ உற்சாகமாய் இருப்பாயானால் நீதான் புருஷனை அறியாத ஒரு கன்னி என்கிறதை நீ அறிந்து கொள். உனக்கு கர்த்தர் விஷயத்திலே உற்சாகமே இல்லாவிட்டால் நீ அறிந்து கொள்ள, நீ கன்னிகை இல்லை. நீங்க சில பேர் பார்த்தீங்க, ஒரு இடத்து ஊட்டிக்கு போனோம், கொடைக்கானலுக்கு போனோம் என்று நம்ம தீர்மானம். தூக்கம் வருமா சனிக்கிழமை எல்லாம்? நான் எப்போ பொழுது முடியும் எழுச்சி டைமை பார்த்து 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 ஒரு இடத்துக்கு போனோம், ட்ரெயினுக்கு போனோம், அவ்வளவு. ஆனா சர்ச்சுக்கு தானே போலாம், போமா 8:15 தானே சொல்லி இருக்கிறாரு. நீ 6:00 கிளம்புவிய, இடம் பிடிக்கும். 6:00 போயிட்ட பிள்ளையே, கர்த்தருடைய காரியத்திலே நீ உற்சாகமா இருக்க வேண்டும். கர்த்தரை பார்க்கிறார். அப்படி உற்சாகம் உள்ள கன்னிகைகளுக்கு தேவன் செய்த ஒரு நன்மை பாருங்கள். நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரம் 12-13. இவர்கள் கிளையாத்தில் உள்ள நியாயாதிபதி 1ஆம் அதிகாரம் 12-13. இவர்கள் கீலேயாத்தில் உள்ள யாபேசின் குடிகளிடத்திலே புருஷரை அறியாத 400 கன்னி பெண்களை கண்டுபிடித்து, புருஷரை அறியாத, கவனியுங்கள், புருஷரை அறியாத 400 கன்னி பெண்களை பிடித்து அவர்களை கானான் தேசமான சீலோவில் இருக்கிற பாளையத்திற்கு கொண்டு வந்தார்கள். கானானை நோக்கி நாம் காணப்ப பரலோகம் என்கிற இன்ப கானானுக்குள் என்றைக்கு நாம் பிரவேசித்தேன். இன்ப கானானை பார்க்க ஏகிடுவேன், ஆனந்தமாய் இன்ப கானானை காண. கானானுக்குள்ளே இந்த கரையை புருஷர் அறியாத கனிகளை கொண்டு வந்து, அப்பொழுது ரிம்மோன் கர்மலையில் இருக்கிற பென்யமீன் புத்திரரோடு பேசவும் அவர்களுக்கு சமாதானம் கூறவும் சபையார் எல்லாரும் மனுஷரை அனுப்பினார்கள். சபையார் எல்லா மனுஷிக்காரனும் புருஷரை அறியாத கன்னிகைகளுக்கு சமாதான பிரபு சமாதானத்தை கொடுக்க போகிறார். மிக உள்ளத்திலே சமாதானம் இல்லாமல் வந்திருக்கலாம். இன்னைக்கு பொழுதுச்சு கூட சமாதானமே இல்லை வீட்டுக்குள்ளே. ஒரே குழப்பம், ஒரே பிரச்சனை. சமாதான பிரபு எனப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்ப புருஷரை அறியாத கன்னிகைகளுக்கு சமாதானத்தை தருகிறார். புருஷர் அறியாத கன்னிகை யார்? யார் அவர்கள்? கர்த்தருக்காக உற்சாகமாய் காணும். கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய காரியம், கர்த்தருடைய ஊழியம் இப்படி சொல்லிட்டாங்களே போகணுமே. அந்த அந்த மனு கஷ்டப்படும் உற்சாகம். இன்னைக்கு என்ன, கர்த்தரை நான் ஓடணும், ஊழியம் செய்யணும். இப்போ கர்த்தருக்காக எதையாவது நம்ம செய்யணும். அவள் உற்சாகம் உள்ளிடத்திலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். உற்சாகம் உள்ளிடத்திலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆகையினாலே இன்றைக்கு உன் வாழ்க்கை யோசித்து பார். கர்த்தருடைய காரியத்தை உற்சாகமா இருக்கிறாயா? கர்த்தருடைய வேலையை அசட்டையாய் செய்கிறவர்கள் ஆனால் கர்த்தருடைய வேலையை உற்சாகமாய் செய்கிறவர்கள் சமாதானத்தை அனுபவிப்பார்கள். இன்றைக்கு நீ கர்த்தருடைய காரியம், நீ கர்த்தருடைய காரியத்தில் நீ எப்படி இருக்கிற கொஞ்சம் நிதானித்துப்பா, கொஞ்சம் நிதானித்துப்பா. நீ நிதானிச்சினா நீ தெரியும் நீ புருஷனை அறியாத கன்னிகையா இருக்கிறாயா அல்ல நீ புருஷனோடு இருக்கிற கன்னியா இருக்க. நீ பார்த்துக்கணும். கர்த்தருடைய விஷயத்திலே ஒரு ஆண்டுடைய காரியங்களா இருக்கட்டும், ஊழியத்தின் காரியமா இருக்கட்டும், சபையின் காரியமா இருக்கட்டும், எல்லாவற்றிலையும் பாடலிட்ட சில பேர் பாட மாட்டாங்க. பாத்தீங்களா? யாராவது ஜெபம் பண்ணுங்க, ஜெபிச்சுதான் ஜெபிப்பாங்க. ஏவப்பட்டு யாராவது ஒருத்தர் ஜெபிங்கன்னு சொல்ல, ஜெபிச்சதான் மற்றவங்க யாரும் ஜெபிக்க அவங்களுக்கு அப்ப என்ன ஆகி பிறகு பாடுற நேரத்துல பாடுமா, கை தட்டு நேரத்துல கை தட்டு, வேதத்தை கேட்கறது வேதத்தை கேளு, பிரசங்க நேரத்தில் தூங்கி இருந்தா எப்படி? அங்கதான் அடிக்கடி பாட்டு பாடுறோம். எதுக்கு? நீங்க தீவிரப்படாது. புருஷரை அறியாத கன்னிகை தேவத்தில் உற்சாகம் உள்ளவர்கள். அவர்களை புருஷரை அறியாத கன்னிகை என்று வேதம் அழைக்கிறது. அவர்களுக்கு என்ன ஆசையை கற்றுக் கொடுக்கிறார் என்றால் சமாதானம். இந்த நாளிலே ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். எந்த கன்னிகை? புருஷனை அறியாத கன்னிகை ஒரு குமாரன் சமாதானத்தில் பெறணும். கர்ப்பவதியா இருந்து நீ சமாதி பெறணும். இரண்டாவது பாருங்க, எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2, 3, 4. அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2, 3, 4. அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ரூபவதிகளாய் இருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும். அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளில் எல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும். இவர்கள் ரூபவதிகளாய் இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி. எந்த கன்னிகை? ரூபவதியாகிய கன்னிகை. என்ன கன்னிகை? ரூபவதிகளாகிய கன்னிகையை ராஜாவுக்காக சேர்த்து சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னிமாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும். அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி ராஜாவுக்கு பிரியம் செய்யும். ராஜாதி ராஜாவை பிரியப்படுத்துகிற ரூபவதியாகிய கன்னிகை. நீ ராஜாவை துக்கப்படுத்தினாயோ, ராஜாவை வேதனைப்படுத்தினாலோ, ராஜாவை கோபப்படுத்தினாலோ, ராஜாவை மன கஷ்டப்படுத்தினாலோ, ராஜாவுடைய கண்களுக்கு நீ அனுகூலமாய் காணப்பட்டாலோ உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீ ராஜாவுக்கு பிரியமானதாய் காணப்படும். நீ பிரியமானதை செய்ய வேண்டும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. வசனம் சொல்கிறது, ராஜாவுக்கு பிரியமாய் இருக்கிற
அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக வேண்டும் என்றார்கள். கவனியுங்கள், ரூபவதியாகிய கன்னி. முதலாவது சொல்லப்பட்டது புருஷரை அறியாத கன்னிகை. இங்கே போடப்பட்டிருக்கிறது ரூபவதிகளாகிய கன்னிகை. தேவனுக்கு பிரியமானதை செய்கிறாயா? நீ யோசிச்சுப்பா. நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? உன்னுடைய பேச்சு, நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் பிரியப்படுகிறாரா? யோசிச்சுப்பா. உள்ள நம்ம யாரையும் நம்ம நீதிகரிக்க வேண்டிய அவசியம் அல்ல. என்றால் சில வேளையிலே என்னிடத்தை கூட சொல்வார்கள், சில பேர் சொன்னார்கள், அவரெல்லாம் கெட்ட வார்த்தை பேசிட்டா திருவிருந்து கொடுக்க மாட்டாங்க. அது உண்மைதான். அவங்க கொடுக்க அவர் நீ பேசிட்டு அவர் காதலி கேட்டு இருப்பார், கொடுக்கல. இன்னைக்கு நீ கெட்ட வார்த்தை நீ பேசுறேன்னு நான் பார்க்கல. அதை பார்த்து கெட்ட நினைவில் எவ்வளவு நினைச்சிருக்கிற? நீ நினைக்கிற நினைவெல்லாம் ஆண்டவர் ஸ்கேன் எடுத்து போட்டு காமிச்சா தானே உனக்கும் எனக்கு தெரியும். நான் நீ திருவிருந்து எடுக்காத, நான் திருவிருந்து எடுக்காத நான் சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. அதனாலே கர்த்தரே உங்களுக்கு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. பிள்ளையே, ஒரு வசனம் இருக்குது எனக்கு, பாருங்கள். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 3 உமது பரிமள தைலங்கள். கவனியுங்கள், உன்னத பாட்டு 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 7ஆம் வசனம். உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனையுள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுன்ற பரிமள தைலமாய் இருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். கன்னியர்கள் யார் நேசிக்கிறது? நேசிக்கிறவர்கள் அவர்கள். கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். எப்படி வருவோம்? பண்ணாங்க ஆராதனை மெதுவா. நான் சொன்னேனே, நம்ம தலைமை சபை ஏசிய சபையாட்ட நிறைய சினிமா தியேட்டர், மோட்சம் அப்படி வரிசையா, சரவணா, பாலாஜி, அது அப்போ 2 கூட்டமும் போவோம். இந்த குடும்பம் கலந்து தானே போறோம். அதுல அப்ப எந்த கூட்டம் சினிமாக்கு போது, எந்த கூட்டம் சபை. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்க சொன்னாங்கன்னா, ஓட கூட்டம் சினிமா தியேட்டர் போட்டு ஆரம்பிச்சு மெதுவா நடந்து போற சபைக்கு நினைச்சுக்கணும். ஆரம்பித்தோம் மெதுவா போலாம், பேசலாம். அதனால உமக்கு பின்பு இழுத்துக் கொள்ளும், உமக்கிட்ட ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழ்வோம். எப்படியா? ரூபவதியாகிய கன்னிகையை களிகூர்ந்து மகிழ பண்ணுவாராம். களிகூர்ந்து மகிழ்வோம். திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். எதை நினைப்போம்? நேசம், அன்பு நினைக்கிறோம். ரூபவதியாகிய கன்னிகை தேவனை நேசிக்கிறபடியினாலே ஒரு குமாரனை பெறுவார். எப்படிப்பட்ட குமாரன்? களி கூர்ந்து மகிழக்கூடிய ஒரு குமாரன். அப்ப கர்த்தர் துக்கத்தை எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் பார்த்து வைக்கிறார். அதில் ஒன்று, நீ தேவனை பிரியப்படுத்து, தேவனையே பிரியப்படு. தேவனத்தில் உற்சாகமாக இருக்கிறது ஒரு அனுபவம், தேவனை பிரியப்படுத்தியது இன்னொரு அனுபவம். ஒரு சின்ன காரியம் கூட, இது தேவனுக்கு பிரியமா இருக்குமா, இது செய்யுமா, இது செய்யறது நல்லதா கெட்டதா? நான் உங்களுக்கு சொன்னது போல தேவ பிள்ளைகளே, நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தை நீ புசிக்காதே, புசிக்கும் நாளில் சகலே சப்சரித்தார். அப்போ நன்மையும் அதுல இருக்குது, தீமை. நம்ம செல்போன்ல நன்மை இருக்குது,
எல்லா கிறிஸ்துவ செய்தியை பார்க்கலாம், கிறிஸ்துவ பாடலை பார்க்கலாம், கிறிஸ்துவ காட்சிகளை பார்க்கலாம். எல்லா ஆவிக்குரிய காரியம் அதில் அதிகமாக இருக்கிறது. அதே போல தீமையான அக்கிரமம், அநியாயம், அவலட்சணம், நிர்வாகம் எல்லாம் இருக்குது. ஆனா அதை நீ எப்படி யூஸ் பண்ணுகிறேங்கிறத மாத்திரம் கொஞ்சம் பார்த்து நீ செய்து கொள். அது உனக்கும் கர்த்தர். போன் நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஆனா எப்படி நீ பண்ணுகிற கொஞ்சம் பார்த்துக்கொள். கர்த்தர் கிருபை தருவாராக, அவருடைய இரக்கத்தை காண்பிப்பாராக. நான் அறிக்கை அப்போ ரூபவதிகளாகிய கன்னிகை யார் என்றால் தேவனை பிரியப்படுத்துகிறவர்கள். நீ பிரியப்படுத்திக்கினா நீ ரூபவதியான கன்னிகை. அப்போ உனக்குள்ள என்ன வரும்? ஒரு குமாரன் எப்படி பெறுவ? அந்த குமாரனுடைய பெயர் என்ன? ஐயோ, மகிழ்ந்து கனிவர செய்யும். உங்களுக்கு புரியலையா? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அவரே பெயரிடுவார். இன்றைக்கு நாம் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று ஒரு பேர் வைக்கணும். என்ன பேரு? முதலாவது சொன்னேன், புருஷனை அறியாத கன்னிகை யாரு? கர்த்தத்தில் உற்சாகமா இருக்கிறவர்கள். அவர் ஒரு குமாரனை பெறுவார்கள். அவர் அந்த பேர் இந்த பிள்ளைக்கு சமாதானம். இரண்டாவது ரூபவதியாகிய கன்னிகைகள் யார்? அவர்கள் பிரியப்படுத்தியவர்கள். அவர் ஒரு குமாரனை பெறுவார்கள். என்ன பேரு? மகிழ்ந்து களி கொள்கிற குமாரனை பெற்றெடுப்பார்கள். அவர்களே பெயரிடுவார்கள். மகிழ்ந்து நீங்களுடைய எல்லா துக்கத்தையும் கர்த்தர் கிருபை தருவாராக. தம்பி மலர்வண்ணன் வந்திருக்கிறாரு. அவருக்கு உட்கார வைக்க எங்களுக்கு இடையில பார்த்த என்ன செய்யுதுப்பா, கொஞ்சம் நீ லேட்டா வந்ததுனால உட்கார வைக்க முடியல. கர்த்தர் நல்லவன். இந்த பிள்ளை ஞானத்தை எடுக்க போற 31ஆம் தேதி. கர்த்தர் நல்லவன். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 7ஆம் வசனத்தை வாசிப்பா. ஆத்மநேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து? உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் ஆத்மநேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து? நேசரின் மந்தை, உம்முடைய நேசரின் மந்தையை மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும். எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள், உம்முடைய தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளை போல நான் இருக்க வேண்டியது என்ன? அலைந்து திரிகிற வேண்டிய. அப்போ 2 மந்தை. நேசரின் மந்தை ஒன்று, இரண்டாவது. அப்போ எல்லாமே சபை தான். எல்லாரும் சபை. அங்கே வசனம் சொல்றோம், இங்கே வசனம் சொல்றோம், இங்கே பாட்டு பாடுறோம், இங்கே பாட்டு பாடுறோம். ஆனா உங்களுக்கு தெரியணும் நேசரின் மந்தை எது, தோழரின் மந்தை எது. அது உங்களுக்கு தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கிருபையினாலே நம்ம எல்லாரும் நம்ம நேசரின் மந்தையாய் காணப்பட வேண்டும் என்பது அவர் பெருக நாம் சிறுக. மணவாளன் மகிழ பண்ணுவார், தோழனும் இருந்து பார்த்து கொண்டிருப்பார். அதனாலே நமக்கு நேசரின் மந்தையிலே நாம் காணப்படுவோமாக. ஆகையினாலே சொல்ல ரூபவதியாகிய கன்னிகை யார் என்றால் தேவனை பிரியப்படுத்துகிறவர்கள். அவர்களுக்கு தான் தேவன் என்ன செய்யலாம்? மகிழ்ந்து கழிப்பதை செய்கிறார். மூன்றாவதா பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைபட்டு குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி கீதவாத்திய கன்னிகைகள் எல்லாம் கன்னிகை கீதவாத்திய கன்னிகை என்று ஒரு பேர் வந்தது. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அவள் தான் பெயரிடுவார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு கர்ப்பவதியாய் மாறி ஒரு குமாரனை பெற்று அந்த
குமாரனுக்கு நாம தான் பேரிட வேண்டும். முதலாவது பேரிட்டது சமாதானம், இரண்டாவது மகிழ்ந்து களிக்கொரு, மூன்றாவது பார்க்கிறோம் கீதவாதிய கன்னிகை. இந்த கீதவாதிய கன்னிகையை யாரு இந்த கீதவாதிய கன்னிகை என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள். கீதம், இரண்டாவது அப்பட்ட கீதங்கள் என்ன? பாடுவார்கள். வாதிகள் என்றால் கைத்தாளம், ஜால்ரா, பேண்டு, கீபோர்டு எல்லாம், தம்பூரு எல்லாம். கீதமும் கீத வாதிய கன்னிகை அப்படின்னு போடப்பட்டிருக்கு. கீதவாதிய கன்னிகை யார் என்று வேதம் சொல்லுது பாருங்கள். 68ஆம் சங்கீதம் 25 28. முன்னாக பாடுகிறவர்களும் கவனியுங்கள். 68ஆம் சங்கீதம் 25, 26, 27, 28, 26 வாசி, 28 வாசி, 25, 26, 28. முன்னாக பாடுகிறவர்களும், முன்ன பாடுகிற கூட்டம் கவனியுங்கள். முன்னாக பாடுகிறவர்களும், பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்களும், பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்களும், சுற்றிலும் தம்புரு வாசிக்கிற கன்னிகைகளும் நடந்தார்கள். தம்பூரு வாசிக்கிற கன்னிகைகள் நடந்தார்கள். அந்த 24ஆம் வசனத்திலே ராஜாதி ராஜா முன்னே போகிறார். அவருக்கு பின்பாக ஒரு கூட்டம் போகிறது, அவருக்கு பின்பாக ஒரு கூட்டம் வருகிறது. வலது பக்கம் இடது பக்கம் ஒரு கூட்டம், திரளான கன்னியர்களுக்கு தொகை இல்லை. கீதம் முன்னாக பாடுகிறவர்களும் பின்னாக வாசிக்கிறவர்களும் சுற்றிலும் தம்புரோடு வாசிக்கிற கன்னிகைகளும் இஸ்ரவேலின் வீட்டிலிருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அங்கே அவர்கள் ஆளுகிற சின்ன பென்யமீனும் யூதாவின் பிரபுக்களும் அவர்கள் கூட்டமும் செபுலோனின் பிரபுக்களும் நப்தலியின் பிரபுக்களும் உண்டு. உன் தேவன் உனக்கு பலத்த, உன் தேவன் ஸ்தோத்திரிக்கிற உனக்கு, தேவனை பாடுகிற உனக்கு, கீத வாதித்து இசைக்கிற கன்னியாகிய உனக்கு, உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். இன்றைக்கு கட்டளையிடுகிறார். உன் கணவனுக்கு உண்மைத்த பலத்தை கட்டளையிடுகிறார். உன் பிள்ளைக்கு பலத்தை கட்டளையிடுகிறார். உன் சரித்துக்கு ஒரு புது பலனை உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். யாருக்கு பலத்தை கட்டளையிடுகிறார்? கீதவாதி கன்னிகைகளுக்கு. கீதவாதி கன்னிகள் யார்? தேவனை ஸ்தோத்திரிக்கிறவர்கள், பாடுகிறவர்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்கள், நன்ற உற்சாகமாய் பாடுகிறவர்கள், பாடல் ஊழியத்தை செய்கிறவர்கள், பாடிக்கொண்டே துதித்துக் கொண்டே ஸ்தோத்திரி எந்த சொல்லி ஸ்தோத்திரிப்பார்கள். அதுதான் யோபு சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கிடைத்தாலும் ஸ்தோத்திரம், கிடைக்காத எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரிக்கிறதுக்கு ஒரு பழக்கம். நீங்க ஸ்தோத்திரிக்க பழகிக் கொள்ளுங்கள், பழகிக் கொள்ளுங்கள். நீங்கள் பழக 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 கர்த்தர் பலனை தருவார். சோர்ந்து போகவே மாட்டீர்கள். பலன் இல்லாதானே சோர்ந்து போறீங்க. உனக்கு பலன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாத்தையும் எனக்கு பலன் கேட்க. நான் சொல்றேம்மா, என்ன பார்த்து பாச ஒரு சிலிண்டர் தூக்கி வாங்க பார்க்கலாம், என்ன தூக்க முடியுமா செஞ்சற சொல்லுங்க. நான் பார்த்தேன், இப்படி சொன்னீங்க எனக்கு பலன் உண்டு, சிலிண்டர் தூக்கி வந்து பார்க்கலாம் சொன்னாங்க, போய் தூக்க முடியும். ஆனா எல்லாத்தையும் சகிக்க தாங்க. சிலிண்டர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், கேஸ் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ஃபேன் ஓடினாலும் ஓடாவிட்டாலும், ஏசி இருந்தாலும் இல்லாவிட்டாலும், கரண்ட் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், எல்லா சூழ்நிலை ஆகாரமே இல்லாவிட்டாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளும். தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், பட்டினியா இருக்க எனக்கு தெரியும், பரிபூர்ணமடைய தெரியும். என்னை பலப்பட்டு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய, எல்லாத்தையும் தாங்க, எல்லாத்தையும் சகிக்க, எல்லாத்தையும் மேற்கொள்ள எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. சில வேலை நமக்கு சின்ன பிரச்சனை இல்லையே என்று அழுகிற நாட்கள் போச்சு. அழுத நாட்கள் சொல்லியே, தண்ணியிலேயே, ஊழியிலேயே, பிரச்சனைகள் இல்லையே, அழுத நாட்கள் உண்டு. அனைத்து ஆண்டவரை பலப்படுத்தார்.
எது அனுமதித்தாலும் கர்த்தருடைய அனுமதி. கிறிஸ்துமஸ்க்கு கஞ்சி குடிக்க அவருடைய அனுமதி, கிறிஸ்துமஸ்க்கு பிரியாணி சாப்பிட வச்சால் அவருடைய அனுமதி, கிறிஸ்துமஸ்க்கு எதை சாப்பிட வச்சாலும் அனுமதி, கர்த்தருடைய அனுமதி. எல்லாம் மன ரம்யமா இருக்க கர்த்தர் கற்றுக் கொடுத்து விட்டிருக்கிறாரே. ஆகையினாலே எதை குறித்து உன் தேவனுக்கு பலத்தை கட்டளையிட்டார், உன் தேவனுக்கு பலத்தை கட்டளையிட்டார். ஆகையினாலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது போல எந்த கண்ணியை சொன்னேன், ஈதவாதி கண்ணியில் ஒரு குமாரனை பெறுவார்கள். எப்படிப்பட்ட குமாரன்? பெலன், பெலன் என்கிற குமாரன். உங்களுக்கு சுருக்கமாக சொல்வேன், புருஷனை அறியாதவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? சமாதானத்தை தருகிறார். ரூபவதியாகிய கன்னிகைகளுக்கு மகிழ்ச்சி தருகிறார். போடப்பட்டிருக்கிறோம் ஈரவாதி கன்னிகைக்கு பெருமை தருகிறார். நான்காவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27, 28, 30. தாவீதின் வம்சத்தானாகிய லூக்கா 1ஆம் அதிகாரம் 27, 28, 30. தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். நியமிக்கப்பட்ட கன்னிகை, கன்னிகை நியமிக்கப்பட்ட கன்னிகை போடப்பட்ட. திரும்ப வாசிப்பா. தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையிடத்திலே தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். நீ கிருபை, வீட்டுக்குள்ளே கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். சபையில் இருக்கும்போது கிருபை பாடல் தான். எல்லா கிருபை இருக்கும் சபையில. ஜெபிக்கிற கிருபை, பாடுகிற கிருபை. ஆனா வீட்டுக்குள்ள உனக்கு கிருபை இருக்குதா? ஆனா மரியாளுடைய வீட்டுக்குள்ளே கிருபை பற்றி கிருபையிலே தான் கிருபை மேலேயே நின்று கொண்டிருக்கிறார். கிருபை மேலேயே நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த கிருபையை நம் உறுதியாய் பற்றி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகை நாம் காணப்பட வேண்டும். இந்த நியமிக்கப்பட்ட கன்னிகைக்குள்ளே என்ன காணப்பட்டது பாருங்கள். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். தாவீது ராஜா 1 அதிகாரம் 1, 2. தாவீது ராஜா வயது சென்ற விருதாபியமானமாகுவது வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை. அனல் இல்ல. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி ராஜ சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யவும் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாகும்படி உம்முடைய மடியிலே படுத்துக் கொள்ளவும் கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு தேடுவோம் என்று சொல்லி இவர் 10 நிமிஷம் பார்த்து அழிச்சிருக்கிறேன். மணி 9 தான் ஆகுது. கேட்டீங்களா? வெள்ளடிச்சது. அப்போ இங்க போடப்பட்டிருக்கிறது, தாவீது ராஜா வயசாக அணில் இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வருஷம் ஆக 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 ரொம்ப இவங்க ரட்சிக்கப்பட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? அனல் இல்லாம போயிடுச்சு. எங்களுக்கு தெரியும், ஜபம் தானே, ஒர்ஷிப் தானே, பாடல் தானே, எல்லாம். அப்படி ஒரு அனல் இல்லாம தாவீது வயது சென்றபோது அனல் இல்லை. அனல் உண்டாக்குவதற்கு
நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகை. எதற்கு? அணிலுள்ள வாழ்க்கை. இன்னைக்கு தேவ பிள்ளையே, எவ்வளவு வருஷம் நீ ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் ஆகுதுனாலும் முந்தின அனலை பார்க்கிற பிந்தின அதிகம் அதிக பற்றி எரியும் வாழ்க்கையில. ரட்சிக்கப்பட்டுட்டோம், நாங்கள் எத்தனை வருஷம் ஆச்சு, எவ்வளவு சத்தியத்தை கேட்டோம், இந்த சத்தியம் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஊறி போயிட்டு இருக்குது. நீ அப்படி இருந்தா உனக்கு அனல் உண்டாக்க ஒரு ஆள் வேணும். ஏன்னா யாவிலே நிறையும் போது ஒரு கட்டை எரிஞ்சிச்சுன்னா படபடபடி எல்லாம் அனல் அப்படி பற்றி எரியும் இல்லையா? 10 பேரு 10 கட்டை செரியமா ஒரு பச்சை முருங்கை கட்டை எடுத்து போயிட்ட கூட அந்த அனல் பட்டு ஏறி போய் அது நெருப்பாயிடும். காஞ்ச கட்டை நீ கிறிஸ்தவத்தை 10 வச்சாலும் கொஞ்சம் பண்ணிச்சுல அணைஞ்சிட்டோம். எல்லாம் ஆவில நிறைஞ்சு அனல் கட்டுமான எல்லாம் அப்படியே கட்டது அனல். அனல் என்று சொல்வது வெறும் அபிஷேகத்தை கத்தத்தை கூச்சப்பட்ட மாத்திரம் இல்ல, எப்போதும் அனலுடனா இருக்கணும். கத்தர் அந்த அனல் இருந்து கொண்ட அபிஷேக அனல் இருந்து கொண்டே இருக்கணும். பவுலோட உற்று பார்த்த மாத்துக்கே போதும், அவன் அப்படியே மாயக்காரன் வந்திருக்காரன் நடி. பவுல் உற்று பார்த்து எல்லா கபடமும் வஞ்சகமானது அவன் பார்வையிலே தெரிந்த அனல் இருக்கிறது. இன்னைக்கு தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை பார்த்து என்ன சொல்றாங்க? நமக்கு ஒரு வசனம் தெரியும் தானே? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15, 16, 17. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15, 16, 17. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நீ அறியல, நிர்வாணத்தை நீ அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால். கவனிங்கள், அனலா இருக்கணும் கர்த்தருக்காக. அது குளிரா வசனம் சொல்கிறது. நியமிக்கப்பட்ட கன்னிகை யார் என்றால் அனலுள்ளவர்கள். அவளுக்கு என்ன செய்கிறார் என்றால் வீச்சிலே கிருபை, சபையிலே கிருபை, வேலை ஸ்தலத்திலே கிருபை, எல்லா இடத்திலும் கிருபை. சபையிலே கிறிஸ்தவர்கள், வேலை ஸ்தலத்திலே உல்லாசமாயிருப்பார். சபையிலே தேவனுடைய பிள்ளைகள் சில பேர் கூட நீங்க பாருங்க, சபையிலே கிறிஸ்தவ பெயர்கள், வெளியிடத்து வேறு பெயர்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று நம்ம மற்றவங்களுக்கு தெரிவிக்கவே மாட்டோம். நம்முடைய அண்ணல மற்றவர்கள் காணவே முடியாது. ஒன்னோடு ஒண்ணு ஊரோடு ஒத்து போகலாம். ஊரோடு ஒத்து போத்துதான் நம்ம படிச்சிருக்கிறல்ல. வாழ்க்கை ஒரு பிரித்திருக்கப்பட்ட ஒரு அணியனா கிருவி வீட்டுக்குள்ளே இருந்த கிருவை பெற்றவளே, அவள் இருந்த வீட்டுக்குள்ளே கிருவை பெற்றிருக்கிறார். இன்னைக்கு சபையில கிருவை இருக்கும், வெளியில இருக்கிறோம். ஆனா வீட்டுக்குள்ள பார்த்தா எரிச்சல் டென்ஷன் கோபம். அம்மாவை பார்த்தா கோபம், அப்பா பார்த்தா கோபம், புருஷனை பார்த்தா கோபம், பிள்ளைங்களை பார்த்தா எல்லாருமே கோபம், டென்ஷன். ஆனா உன் வீட்டுக்குள்ளே கிருவை பெற்றிருக்க வேண்டும். இன்னைக்கு கிருவை கொடுக்கிறார். யாருக்கு? நியமிக்கப்பட்ட கன்னிகை. யார் என்றால் அனைவர்கள். அனலாயாவது குளிராயாவது இருந்தால் நலமாயிருக்கும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகை யார் என்றால் அனலுள்ளவர்கள். இன்னைக்கு யோசித்துப்பா, நீ ஒரு கன்னிகை. ஆகையினாலே கன்னிகையாகிய உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ அனலாயிரு. நீ அனலாயிருப்பாயனால் கிருபை நீ பெற்றெடுப்பாய். கடைசியா புருஷனை அறியாத கன்னிகை சமாதி பெற்றுக்கள். ரூபவதியாகிய கன்னிகை. இது போதும், இதுதான் நீங்க எழுதணும், மற்றது எழுத வேண்டாம். மூன்றாவது ஈதவாதி கன்னிகை பலனை பெற்றுக்கள். நியமிக்கப்பட்ட கன்னிகை கிருபை பெற்றுக்கள்.
கடைசியா 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். தேவ வைராக்கியம் உள்ளவர்கள் பவுல் சொல்றாரு, நான் யாரா இருக்கிறேன்? கற்புள்ள கன்னிகை. எந்த கன்னிகையா? ஒரு ஆண் சொல்றார் பவுல். ஒரே புருஷன் கிறிஸ்து ஒப்பு கொடுக்கிற புருஷன் கிறிஸ்து, கன்னிகையாகிய கற்புள்ள கன்னிகையாகிய பவுல். அப்போ அதுதான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்னும் பேரிடுவாள். அவள் தான் பேரிடுவாள். அப்படிதான் வாசித்தீங்க. அவள் தான் பேரிடுவாள். அப்ப நீங்க தான் பேரிடணும். நீ கற்புள்ள கன்னிகையா இருப்பாயானால் உனக்கு என்ன இருக்கணும்? தேவ வைராக்கியம், தேவனுக்காக வைராக்கியம். சில பேர் வைராக்கியம், நான் போன சாப்பிட மாட்டேன், முகத்தை விட பார்க்க மாட்டேன், செத்தா முகத்தை விட பார்த்து. நீ பார்த்துக்கலாம் செத்த, நீ வருவீங்க அவங்கிட்ட பார்த்துக்கிறது சாப்பிடு. நீங்க செத்தவங்க கிட்ட பூரிச்சிடப்படவே நிக்க விடுவா. புள்ளன் போய் நிக்கிறமா கொரோனால அனாதி சாவா எத்தனையோ சாவ போச்சு. நீ வரல தர கவலைப்படப்பா. நான் செத்தவங்க முகத்தை முடிக்காது யார் மாட்டு. அந்த வைராக்கியம் நான் சொல்லல, தேவனுக்காக வைராக்கியமா. எங்க கொன்றுபட்டாலும் அவர் நம்பிக்கை. எனக்கு என்ன கர்த்தர் தான் எங்களுக்கு, அவர் தான் என்ன பார்த்துக்கொள்வார். வைராக்கியம் உள்ளவர்களுக்கு என்ன பெயரிடப்படுகிறது? கற்புள்ள கன்னிகை. இந்த கற்புள்ள கன்னிகைக்கு தேவன் கொடுக்கிற நன்மை பாருங்கள். எரேமியா 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 10ஆம் வசனம். இஸ்ரவேல் என்னும் 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 10ஆம் வசனம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய். நீ மறுபடியும் உனக்கு கட்ட கொடுக்க போறார். இயந்தது அனைத்து கட்டோடு கொடுக்க போகிறார். இயந்த அனைத்தையும் பெற்றுக்கொள்ள போகிறார். நீ மறுபடியும் கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேலவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இந்த கன்னிகளை கேளுங்கள். ஜாதிகளே கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை 10ஆம் வசனம் கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்துக் கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். அதை காப்பார். ஒருத்தர் கொலைக்கு கர்த்தர் காப்பார், ஒருத்தர் வைரஸ் காப்பார். ரொம்ப கொடூரமான கோயிலை சேர்ந்தாலும் நம்மை தாக்கிட்டே விடவே மாட்டார். காத்தவர் இன்னும் காப்பார். இனிமேல் அவரே சேர்த்துக் கொள்வார். மந்தி சேர்க்கிறது போல கற்புள்ள கன்னிகையை கர்த்தர் காப்பார். அவர் காக்க அவர் வல்லவர். கற்புள்ள கன்னிகை யார் என்றால் தேவ வைராக்கியம் உள்ளவர். கர்த்தருக்காக நீ வைராக்கியமாயிருப்பேனால் நீதான் கற்புள்ள கன்னிகை. கற்புள்ள கன்னிகை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு குமாரனை கொள்கின்ற குமாரன் காப்புக்கிறார். எல்லாவற்றையும் அவருடைய பாதுகாப்பார். உன் பிள்ளைகளை பாதுகாப்பார். பயங்கர கொள்ளின வருதுன்னு சொல்றாங்க, வராது கர்த்தர் காப்பார். எவற்றையும் அக்கினிப்பட்ட வரவிக்கார் வல்லவராகிறார். அதனாலே இந்த கற்புள்ள கன்னிகையாகிய நாம் கர்த்தருடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள காணப்படுவோம். முதலாவது சொன்னேன், புருஷனை அறியாத கன்னிகைக்கு சமாதானத்தையும்
ரூபதியாகிய கன்னிகைக்கு மகிழ்ச்சியையும் ஈரவாதி கன்னிகைக்கு பலத்தையும் நியமிக்கப்பட்ட கன்னிகைக்கு கிருபையையும் கற்புள்ள கன்னிகைக்கு பாடல் 126வது பாடல். அன்பின் தெய்வமே, மனன்றியோடு மை சொத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்க போகிறார். அவர் நமக்கு ஒரு அடையாளத்தை காட்ட போகிறார். இந்த தினத்து ஒரு அடையாளம். இவர் கன்னியாய் கர்த்தரை மாற்றி அநேகருக்குரிய அடையாளமாய் மாற்ற போகிறார். அன்பின் தெய்வமே, மனன்றியோடு மை சோத்தரிக்கிறோம். ஆன்லைன் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, இங்கே கூடியிருக்கிற மக்களுக்காக, டிவியில பார்க்கிற மக்களுக்காக, மற்றும் அநேக காரியத்திலே பார்க்கிற பிள்ளைகளுக்காக வெற்றிருக்கரத்திலே வருகிறேன். படியற்றெல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், வெளியெல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள், கீழெல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். தெய்வமே, எங்கள் சிறுவை கண்ணோக்கி பார்த்து எங்கள் விசாலத்திலே கொண்டு போவீராக, விசாலத்திலே கொண்டு போவீராக. நெருக்கத்தில் எனக்கு கர்த்தர் விசாலம் உண்டாக்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. எங்கள் நெருக்கத்தை பார்ப்பீராக, கிருபை தருவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கிறிஸ்துமஸ் தினத்திலே ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக, தனித்தனியாக, குடும்ப குடும்பமாக ஆசீர்வதியும். நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.